இலங்கைக்கு சுற்றுலா செல்ல திட்டமிடுபவர்கள் அந்நாட்டின் காலநிலை, செலவுகள் மற்றும் நாணய மதிப்பு போன்ற முக்கிய அம்சங்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டு பயணத்தை திட்டமிடுவது மிகவும் அவசியமானதாகும். வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் ஆர்வம் இந்தியர்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மன அழுத்தம், வேலைப்பளு, நகர வாழ்க்கையின் ஒரே மாதிரியான நடைமுறை போன்ற காரணங்களால் பலர் சற்றே ஓய்வெடுக்க அருகிலுள்ள அழகிய நாடுகளை தேர்வு செய்கிறார்கள். அந்த வகையில் இயற்கை வளம், பழமையான வரலாறு மற்றும் பல்வேறு கலாச்சார மரபுகளை கொண்டுள்ள நாடுதான் இலங்கை. இந்திய சுற்றுலா பயணிகளின் முதன்மை விருப்ப நாடாக திகழ்கிறது. இந்த தீவு நாடான இலங்கையில் பார்வையாளர்களை கவரும் பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளன. தலைநகர் கொழும்பு நகரின் நகர்ப்புற அழகு, யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய சிறப்புகள், கண்டி மலைப்பகுதிகளின் குளிரான காலநிலை, நுவரெலியா தேயிலை தோட்டங்களின் பசுமை, சிகிரியா போன்ற வரலாற்று சின்னங்கள், காலிக்கோட்டை, அத்துடன் அழகிய கடற்கரைகள் மற்றும் யாழா போன்ற தேசிய பூங்காக்கள் ஆகியவை சுற்றுலா பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்குகின்றனர். ஆண்டின் காலத்தை பொறுத்து இலங்கையின் காலநிலை மாறுபடும். மே முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவமழையும், அக்டோபர் முதல் ஜனவரி வரை வடகிழக்கு பருவமழையும் இருக்கும். எனவே பயணிகள் தங்கள் சுற்றுலா திட்டத்தை அமைக்கும் போது காலநிலையை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் இலங்கைக்கு செல்லும் முன் அந்நாட்டின் நாணய மதிப்பு குறித்து தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இலங்கையின் அதிகாரப்பூர்வ நாணயம் இலங்கை ரூபாய். தற்போதைய நிலவரப்படி ஒரு இந்திய ரூபாய் சுமார் 3.35 இலங்கை ரூபாய்க்கு சமமாக உள்ளது. அதாவது இந்தியாவின் 100 ரூபாய் இலங்கையில் சுமார் 335 இலங்கை ரூபாய்க்கு இணையாகும். இருப்பினும் இந்த மாற்று விகிதம் தினசரி மாறக்கூடியது என்பதால் பயணத்திற்கு முன்பாக அன்றைய நிலவரத்தை சரிபார்ப்பது மிகவும் அவசியம். இலங்கையில் தங்கும் செலவு, உணவு செலவு மற்றும் உள்ளூர் போக்குவரத்து செலவுகள் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது மிதமானதாகவே இருக்கும். சிறிய அளவிலான ஹோட்டல்களில் இருந்து உயர்தர ரெசார்ட்டுகள் வரை பல்வேறு தங்கும் வசதிகள் கிடைக்கின்றன. உள்ளூர் உணவுகளில் கடல் உணவுகள், அப்பம், இடியாப்பம் போன்றவை சுற்றுலா பயணிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளனர். மேலும் இந்தியர்களுக்கு விசா நடைமுறையும் எளிமையாக இருப்பதால் குறைந்த திட்டமிடலுடனேயே இலங்கை பயணம் சாத்தியமாகிறது. இதனால் இலங்கைக்கு சுற்றுலா செல்ல விரும்புவோர் காலநிலை, நாணய மாற்று விகிதம், செலவு திட்டம் மற்றும் பார்வையிட வேண்டிய முக்கிய இடங்கள் போன்ற அனைத்தையும் முன்கூட்டியே ஆராய்ந்து திட்டமிட்டால் அவர்களின் பயணம் மேலும் சுலபமாகவும் இனிமையாகவும் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது.